12,000 ரேஞ்சில் பெஸ்ட்டான மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோவில் நாம் 12,000 ரேஞ்சில் செல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸோட பார்த்துடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவே வேலை தர போகிறோம். அந்த கிவே வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G35 தான். அண்ட் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் HD ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம், 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற மொபைல் கூட வைட் ஆங்கிள்லாம் கொடுக்கறது இல்லை. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூனிசாக் T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்டு 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4,65,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜில் இது ரன் ஆகுது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 4GB 128GB வேரியண்ட்டை 10,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, UI இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது. கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது. மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Oppo K13X தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இது. IPS LCD பேனல். 850 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நல்ல விஷயம். ஏன்னா அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். 1000 nits ஹை பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகாபிக்சல் மட்டும் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்க முக்கால்வாசி மொபைலில் இருக்க அதே ப்ராசஸர் MediaTek Dimensity 6300 தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 4,30,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸ்ன்றது வருது. எல்லா மொபைல்லையும் இதே ஸ்கோர்ஸ் தான் வருது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் கம்மின்னு நம்மளால் சொல்லலாம். 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். அண்ட் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. SD கார்டு சப்போர்ட், ஹைப்ரிட் SD ஸ்லாட்டாக தந்திருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. Oppo என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு மோர் டியூரபிலிட்டி ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டைம் கீழே போட்டாலும் ஃபோனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஓப்போவோட ஆட் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஏன்னா 4GB 128GB வேரியண்ட்டை 12,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட பாசிட்டிவ்ஸ் அந்த டியூரபிளான மேட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றபடி மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி பெட்டராக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் HD+ டிஸ்பிளே தான் இருக்குது. ஃபுல் HD கொடுத்துருந்துருக்கலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் இதை விட பெட்டரான மொபைல்ஸும் இருக்கும், நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மொபைல் பிடிச்சிருந்தா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Samsung M06 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.74 inches HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. இங்கே அட்லீஸ்ட் ஒரு 120 Hz கொடுத்துருந்துருக்கலாம். பட் 90 Hz மட்டுமே இருக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். 800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே அண்ட் டீசெண்டான பிரைட்னஸ்னு நம்மளால் சொல்ல முடியும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 6300 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ லாங் டேர்மாக மொபைல் யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இது
ஒரு நல்ல விஷயம். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் சாம்சங் அவங்க பாக்ஸில் சார்ஜரை தரமாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. 4GB 64GB வேரியண்ட்டு 8300 4GB 128GB வேரியண்ட்டை கிட்டத்தட்ட 9000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரைஸிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ தான். அண்டு கேமரா ஓரளவுக்கு டிசென்ட்டாக இருக்குது. அண்டு அப்டேட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் One UI ஒன் ஆஃப் த சூப்பர் யூஏன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட், பாக்ஸில் சார்ஜரை தராதது. 8 MP மட்டுமே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறது. அண்ட் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது. இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே, ஏற்றுக்கலாம் அப்படின்னாலும் அது ஒரு நெகட்டிவ் தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Infinix Note 50X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 672 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மியான டிஸ்பிளே தான். அண்டு பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அவுட்டோர் பொறுத்த வரைக்கும். பட் மேனேஜபிளாக தான் இருக்குது. 50+ AI லென்ஸ் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1440 pixel 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலில் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு. அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது இங்கே Android 15 லான்ச் பண்ணி Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக 7300 மாதிரியே தான் இருக்குது. பட் அல்டிமேட்னு பேர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அண்ட் 15 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. அண்ட் AnTuTu ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6,10,000 பக்கம் வருது. ஒரு டீசெண்டான ஸ்கோர்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்கோர். 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இங்கே நல்லாவே இருக்குது. அண்ட் மற்றபடி IR பிளாஸ்டர், ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட், மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இங்கே இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டை 12,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இதனோட கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குது. அண்ட் பேட்ரி சார்ஜிங் நல்லா இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லா இருக்குது. மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன், IR பிளாஸ்டர்னு சொல்லிட்டு. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா 8 MP தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 16 MP கொடுத்துருந்துருக்கலாம். பட் அது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் தான் வேணும். கேமரா டீசெண்டாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Infinix Note 50Xோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் Infinixோட பிராண்ட் வேல்யூ உங்களுக்கு ஓகேவானு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 monthக்குள்ளே 600 likes ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 videos in 1 month நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 likes 1 monthக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா ப்ளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும். 64+5 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. சோனியோட IMX682 என்ற பிரைமரி சென்சர். சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரானும் நம்மளால் சொல்லிட முடியும். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 7 லட்சம் பக்கம் வருது. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. பட் இப்போது 6000 7000 கொடுத்துட்டு இருக்கும்போது 5000 கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட்டும் தராங்க. ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க.
6GB 128GB வேரியண்ட்டை 13,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை. பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது. 5000 mAh ஓகேனா ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூஐயோடு எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது. ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம்.